இந்த மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை இந்த காலையில ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஆண்டவருடைய நலமான கரங்கள் உங்க கூடவே இருக்கும். இன்னைக்கு என் தேவைகள் எப்படி சந்திக்கப்பட போகுது? இன்னைக்கு நான் ஒரு முக்கியமான விஷயத்துக்காக போறேன். இந்த காரியம் சக்சஸா முடியுமா? என் வாழ்க்கையில நான் எதிர்பார்க்கக்கூடிய காரியம் இன்றைக்கு கைக்கூடி வருமா? நான் எவ்வளவுதான் கஷ்டப்படுறது, நீ எவ்வளவுதான் என் குடும்பத்துக்காக சம்பாதிச்சு போடுறது, எவ்வளோ பாடுபடுறேன், எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு சில சலிப்போட நீங்க இருக்கீங்களா? உன்னை மட்டும் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. இத்தனை வருஷங்கள் நீங்க உங்க வாழ்க்கையில இன்புற்று ஜீவிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது வெறும் உங்க சுயபலத்தால மட்டும் இல்லைங்க. நம்ம தான் நினைச்சுக்கிறோம், நம்ம தான் சுமக்கிறோம், நம்ம தான் பண்றோம்னு. உண்மை என்ன தெரியுமா? உங்களுடைய எல்லா உழைப்புக்கு பின்பதாக, உங்களுடைய எல்லா பிரயாசங்களுக்கு பின்பதாக, உங்களுடைய எல்லா பணி வேலைகளுக்கு பின்பதாக, உங்களுடைய எல்லா விதமான செயல்பாடுகளுக்கு பின்பதாக தேவன் உங்களுக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் மக்கள் 40 வருஷமா அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க, எவ்வளவு பெரிய பயணம், நாங்க பார்த்துக்கிட்டு நடந்துகிட்டே இருக்கிறோம், எங்களை எவ்வளவு சிரமப்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிறாங்க. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நாங்க தான் நடக்கிறோம், நாங்க தான் டிராவல் பண்றோம், நாங்க தான் பயணிக்கிறோம்னு. ஆனா உண்மை என்ன தெரியுங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்துல, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலேயும், நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அவங்க நினைச்சுக்கிட்டாங்க, நாங்க தான் நடந்தோம், நாங்க தான் கடந்தோம். தெய்வம் சொல்றாரு, நீ நடந்த, நீ கடந்த, ஆனா சுமந்தது உன்னை நான் தான்ங்கிறார். அப்ப இதுவரைக்கும் நம்மளை சுமக்கிறது தெய்வம் தான். ஒரு முறை ஒரு தகப்பனார் கார் ஓட்டிட்டு வந்தாராம். பக்கத்தில் இருந்து தானே குட்டி பையன், டாடி நான் கார் ஓட்டணும், நான் கார் ஓட்டணும், நான் கார் ஓட்டணும்னு சொல்லிட்டு டாடிய இம்சப்படுத்திக்கிட்டே இருந்தானா. டாடி என்ன பண்ணாரா, அந்த குட்டி பையனை தூக்கி தன் மடியில உட்கார வச்சு அவன் கையெடுத்து ஸ்டேரிங் மேல வச்சாராம். இப்போ அந்த பையன் ஸ்டேரிங்க பிடிச்சுக்கிட்டு இப்படி இப்படி ஷேக் பண்ணும் போது அவன் நினைச்சுக்கிட்டான், அவன் ஃபீல் பண்றான், நான் தான் காரை ஓட்டுறேன்னு. ஆனா காருக்கு கிளட்ச் போட்டது அப்பாவின் கால்கள், காருக்கு பிரேக் போட்டது அப்பாவின் கால்கள், கார்ல ஆக்சிலேட்டர் கொடுத்தது அப்பாவின் கால்கள், கீர் போட்டது அப்பாவின் கைகள், ஸ்டேரிங்க வலது பக்கம் இடது பக்கம் திருப்பியது அப்பாவின் கைகள். ஆனா பையன் நினைச்சுக்கிட்டான், நம்ம தான் காரை ஓட்டுறோம். பையன் செஞ்சதெல்லாம் ஒரே ஒரு வேலை, என்னது? ஸ்டேரிங்ல கைய வச்சுக்கிட்டு இருந்தான், அவ்வளவுதான். இப்போ வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. வீடு வந்து சேர்ந்த உடனே அவங்க அப்பா காரை நிறுத்திட்டு டோரை ஓபன் பண்ண உடனே அந்த குட்டி பையன் கார்ல இருந்து இறங்கி வேகமா கிடு கிடு கிடுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்க மம்மி கிட்ட சொல்றான், மம்மி இன்னைக்கு நான் தான் கார் ஓட்டினேன், இன்னைக்கு நான் தான் கார் ஓட்டினேன், இன்னைக்கு நான் தான் கார் ஓட்டினேன். உடனே அவங்க மம்மி ஆச்சரியப்பட்டு அவங்க அவங்க ஹஸ்பண்ட பார்த்து கேக்குறாங்க, என்ன பையன் சொல்றான், அவனா கார் ஓட்டினா? அந்த குட்டி பையனுடைய டாடி சொன்னாராம், அவன் சும்மா ஸ்டேரிங்ல கை வச்சான், அவ்வளவுதான். பிரேக் போட்டது நான் தான், ஆக்சிலேட்டர் கொடுத்தது நான் தான், கிளட்ச் போட்டது நான் தான், கீர் போட்டது நான் தான், ரைட்ல திருப்பினது நான் தான், லெஃப்ட்ல திருப்பினது நான் தான், டோரை ஓபன் பண்ணது நான் தான், டோரை க்ளோஸ் பண்ணது நான் தான், எல்லாம் நான் தான். அவன் வெறும் ஸ்டேரிங் தான் பிடிச்சான். நான் சொல்லட்டுமா, நம்ம வெறும் வாழ்க்கையில ஸ்டேரிங் பிடிச்சிட்டு போற மாதிரி போயிட்டு இருக்கோம். ஆண்டவர் தான் நம்மளை அழகா சுமக்கிறார். ஆண்டவர் தான் நம்மளை தேத்துறாரு.
ஆண்டவர் தான் நம்மளை அழகா தாங்குறாரு. ஆண்டவர் தான் நம்மளை உயர்த்துறாரு. நமக்கு வேண்டிய பலத்தை அந்தந்த நாள் அவர் தான் தராரு. அதனால பாரம் சுமந்து உங்களையே வருத்திக்காதீங்க, உங்களையே சங்கடப்படுத்திக்காதீங்க. நான் தான் செய்யணும், நான் தான் என் குடும்பத்துக்கு பண்ணணும், எல்லாம் நான் தான் பண்ணணும் கிடையாதுங்க. அவர் தர பலத்தால தான் நம்ம எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதனால இதுவரைக்கும் அவருடைய பலத்தால் வளமோடு நலமோடு வாழ்ந்த நாம் இன்றும் சரி, இனி வருகிற நாட்களிலும் சரி, அவர் தயவால், அவர் புண்ணியத்தால், அவருடைய இரக்கத்தால், அவருடைய காரியத்தால் நம்ம ரொம்ப நல்லா இருப்போங்க. நீங்க நல்லா இருப்பீங்க, உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்க பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க, உங்க வருங்காலம் நல்லா இருக்கும். அந்த நம்பிக்கையோட வாழுங்க. அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் அழகா நகர்த்துங்க. ஆண்டவருடைய மேலான ஆசீர்வாதம் இன்னைக்கும் உங்களை சுமக்கும், உங்கள் தேவையை சந்திக்கும். இதுவரைக்கும் அப்பா டேடி காட் என்னை சுமந்து கொண்டு வந்தார், இனிமேலும் சுமப்பார் என்ற நம்பிக்கையோடு சந்தோஷமா உங்க கடமைகளை நிறைவேற்றி முன்னோக்கி கடந்து செல்லுங்கள். ஆண்டவருடைய பேராசீர்வாதம் அழகா உங்களை நடத்தும். உங்களுக்காக நான் ஜெபம் பண்ண போறேன். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? நம்ம ஜெபம் பண்ணும் போதே இன்றைய நாள்ல பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த மே மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமை பிறந்த நாள் காணக்கூடிய சகோதரர் ஆர் அமர் கென்னி, பிரதர் நெடுமாறன் மற்றும் திருமண நாள் காணக்கூடிய பிரதர் ஐ வினோத்குமார் கோமதி தம்பதியார், கர்த்தர் இவர்களை விசேஷமாய் ஆசீர்வதிக்கும்படி, இவர்களுக்காகவும் இன்றைய நாளில் உங்களுடைய நல்வாழ்வின் ஆசீர்வாதத்திற்காகவும், இன்னைக்கு நீங்க பிறந்த நாள் திருமண நாட்கள் காணக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா உங்களுக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, திருக்குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சமூகத்தில் வருகின்றோம். இந்த விசேஷமான நாள்ல சில சலிப்புகள், வருத்தங்கள் உடைய பிள்ளைகளுக்கு இருக்குமே, ஆனால் தேற்றுங்கப்பா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், என் குடும்பத்தின் தேவையெல்லாம் நான் தான் சந்திக்கிறேன், எனக்கு பெரிய பொறுப்பு இருக்கு, கடமை இருக்கு, நான் அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லி என்னுடைய பிள்ளைகள் பாரம் சுமந்து தவிக்காதபடிக்கு, பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் ஆண்டவர் தான் சுமந்தார், இனிமேலும் அவர் தான் சுமப்பார், என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் செய்து முடிப்பதற்கு வேண்டிய ஆற்றலை பலத்தை அவர் தருவார் என்று உங்க மேல நம்பிக்கை வைத்து, பாரத்தை உங்க மேல வைத்து இன்னைக்கு நம்பிக்கையோடு வாழ்வில் முன்னேற ஒவ்வொரு அன்பான மகனுக்கும் மகளுக்கும் கிருபை தாங்கப்பா. உங்க பிள்ளைகளை தைரியப்படுத்துங்கப்பா. பாரம் சுமந்து தவிக்கிற எங்கள் பிள்ளைகளை ஆறுதல் படுத்துங்கப்பா. இலை பாறுதல் தந்து தேற்றுங்கப்பா. நீர் தகப்பனா இருக்கிறீர், நீர் அழகாய் சுமந்து கொண்டு வந்தீர், இனிமேலும் சுமப்பீர் என்ற நம்பிக்கை உடைய பிள்ளைகளுக்கு தந்து தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. இன்னைக்கு பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண ஆண்டுகள் காண்கின்ற அற்புதமான பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார நாங்கள் வாழ்த்துறோம் ஐயா. நீர் தந்த இந்த சந்தோஷமான, மகிழ்ச்சியான, ஆனந்தமான, மங்களகரமான நாளுக்குரிய விசேஷித்த ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு நீர் தந்து, இதுபோல் இன்னும் அநேக பிறந்த நாட்களை, திருமண ஆண்டுகளை உடைய பிள்ளைகள் காணும்படி நாங்கள் மனதார நாங்கள் வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம். தேவரீருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும், பாக்கியமும் நன்மையும் உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆண்டவருடைய பேரன்பு உங்களை ரொம்ப அழகா நடத்தும். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். உங்களுடைய விசேஷமான ஜெப குறிப்புகள் குறிப்பிட்டு பிறந்த நாட்கள், திருமண நாட்களிலே உங்கள் பெயரை சொல்லி நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய தகவலை தெரியப்படுத்துங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிச்சுக்கிறோம். நாளை காலை மீண்டும் இதே நேரம் நாம் சந்திப்போம்.